இந்த சாப்டர்ல மாசிங் அண்ட் சைட் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ மாசிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு சாய்டை கிரியேட் பண்ணி அது மூலியமா உங்களுக்கு தேவைப்பட்ட வால், ஃப்ளோர் அண்ட் ரூஃபை நீங்க கிரியேட் பண்ணும்போது அது மாசிங்னு சொல்லுவாங்க. ஸோ மாசிங்ல ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த கான்செப்ட் மூலியமா தான் நீங்க இந்த மாசிங் உள்ள பேசிக் ஆப்ஜெக்டை டெவலப் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாசிங் எங்க இருக்கும் அப்படின்னா உங்களோட மெனு டேப்ல மாசிங் அண்ட் சைடுன்னு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கான்செப்டுவல் மாஸ் பை ஃபேஸ், மாடல் சைட், மாடிஃபை சைட்னு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி வரிசையை யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் உள்ளது இன்பிளேஸ் மாஸ். இதுல ஒரு மாஸ் ஆப்ஜெக்டை நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ அதுக்காண்டி உள்ளதான் இந்த இன்பிளேஸ் மாஸ். ஸோ இது எல்லாமே உங்களோட மாஸ்ல கிரியேட் பண்ண மாசிங் ஆப்ஜெக்டை நார்மலா ஒரு ரூஃபாகவோ இல்ல வாலா ஃப்ளோரா மாத்துறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஜெக்ட். இது கர்டைன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கர்டைன் வாலா மாத்துறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல இன்பிளேஸ் மாஸ். ஸோ இன்பிளேஸ் மாஸ்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இது நேம். ஸோ நீ கிரியேட் பண்ண போற இந்த மாஸ் ஃபீச்சர்ஸ்க்கு என்ன நேம் செட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த மாஸ் ஃபீச்சரோட நேம் பார்த்தீங்கன்னா மாஸ் 1னே செட் பண்ணிப்போம். ஓகே. ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாசிங் டேபுக்குள்ள அது கிரியேட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட், இன்சர்ட், வியூ, மேனேஜ், ஆடியன்ஸுங்கிற சில டேப்ஸ் இருக்கும். இதில் இந்த மாடிஃபை, மேனேஜ் எல்லாம் ஏற்கனவே நீங்கள் அதில் நாமளாக பார்த்தது தான். ஸோ இதில் புதுசாக எது இருக்கும் அப்படின்னா இந்த கிரியேட். ஸோ கிரியேட் உள்ளது மட்டும்தான் இந்த மாசிங்க்கும் அந்த நார்மலாக உள்ள ஆர்கிடெக்சருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸ், ட்ரா டூல் பார், ஒர்க் பிளான், மாடல்ஸ், ஸோ டைமென்ஷன்ஸ், ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டைமென்ஷன்ஸ், இந்த மாடல் அண்ட் ஒர்க் பிளான் எல்லாமே நீ நாமளாக பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரா டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி இந்த மாசிங்கை டெவலப் பண்ணலாம். ஸோ நீ யூஸ் பண்ண போகிறது இந்த எல்லாமே இந்த சேம் ட்ரா டூல்ஸ் தான். பட் யூஸ் பண்ணிக்க போகிற கான்செப்ட் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எந்த டூல்ஸையும் போய் கிளிக் பண்ண அவசியம் கிடையாது. உங்களோட செலெக்ஷனை பொறுத்து அதுவே மாசிங் என்ன டைப்ல இருக்குன்னு அது ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். ஸோ இதில் மாசிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. ஸோ என்ன டைப்ஸ்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ்ட்ரூட், நெக்ஸ்ட் ரிவால்வ், பிளெண்ட், ஸ்வீப் பிளெண்ட். ஸோ 5 தான் மெயின் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து ஒரு சாலிட் டெவலப் பண்ண போறோம். அந்த சாலிடை நம்மளுக்கு தேவையான டைப்ல வாலா, ரூஃபா அண்ட் ஃப்ளோரா மாற்ற போறோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், ஸ்வீப்னு நிறைய ஆப்ஷன் சொன்னேன். இந்த ஆப்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா உங்களோட ஃபைண்ட் அவுட்ல தான் இருக்கும். ஸோ இந்த 5 ஆப்ஷனுமே ஒரு டூலா இருக்காது. உங்களோட செலக்ஷன் மெத்தடை பொறுத்து அது மாறும். ஸோ இப்போ ஒரு ரெக்டாங்கிளை மட்டும் செலக்ட் பண்றீங்க, இல்லை ஒரு ரெக்டாங்கிளையும் ஒரு கைடிங் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எத்தனை ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ஃபீச்சர்ஸ் ரெகனைஸா எடுத்துக்க முடியுமோ அந்த ஃபீச்சர் அதை எடுத்துக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிறது நீங்க கிரியேட் பண்ண ஒரு க்ளோஸ்டு ப்ரொஃபைல திக்னஸ் கொடுத்து ஒரு 3D சாலிட் ஆப்ஜெக்டா மாற்றும். ஸோ 3D சாலிட் ஆப்ஜெக்டா மாற்றினதுக்கு அப்புறம் அதை நீங்க உங்களுக்கு கன்வீனியன்ட்டா மாற்றிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி ப்ரொஃபைல் வேணாலும் வரையலாம். பட் ஒரே கண்டிஷன் அது க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும். இப்போ இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த பிளான்ல ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் டைமென்ஷன் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான் ஆன் ஃபேஸ், ட்ரான் ஆன் ஒர்க் பிளான். ஸோ ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸில் வரையலாம். ஸோ அது லெவலாக இருக்கலாம், லெவல் 2 லெவல் இருக்கலாம். ஸோ இது மாதிரி. ஸோ கீழே உங்களுக்கு ஹெல்ப் காமிக்குது இல்லை, இதேமாதிரி ஒரு ஃபேஸில் உங்களால் வரைய முடியும். ஸோ ட்ரா ஆன் ஒர்க் பிளான். ஸோ நீங்கள் அதில் செட் ஒர்க் பிளான் செட் பண்ணி வரைகிற மாதிரி புதுசாக ஒரு செட் ஒர்க் பிளான் செட் பண்ணி அதில் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த செட் ஒர்க் பிளான் செட் பண்ணுறதுக்கு தான் இங்கே செட் பிளான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ அந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டீங்க. இப்போ ஓகே. ஸோ வேறு எதுவும் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணாலும் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ தேவைப்பட்ட அந்த பவுண்டரியை நீங்கள் செட் பண்ணிட்டு ஃபினிஷ் மாஷ். ஸோ இப்போ போட்டு இந்த நீங்கள் ஸ்கொயர் போட்டிருக்கீங்க, இந்த ஸ்கொயர் தான் நீங்கள் மாசிங் பண்ண போறீங்க. அதுக்காட்டி கிரியேட் ஃபார்மில் உள்ள சாலிட் ஃபார்ம், வாய்ஸ் ஃபார்ம். ஸோ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா சாலிட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு சாலிடா டெவலப் ஆகும். அதே வாய்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த சாலிட் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சாலிட் ஃபார்ம் பார்த்துருவோம். ஸோ கொடுத்துட்டு இதை நீங்கள் ஹோம்ல கிளிக் பண்ணீங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு எவ்வளோ மார்க். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் மூணுமே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதை பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணும்போது இதோட எலிவேஷன் நீங்கள் மாற்றிக்க போறீங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இங்கே கிளிக் பண்ணும்போது மொத்தமாக சேவ் பண்ணுங்க. கிரியேட் ஃபார்மில் சாலிட் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே கிரியேட் ஆகிட்டுன்னு கிரியேட் ஆகும். ஸோ எங்கே பிக் பண்ணாலும் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு 3D ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ ரியலிஸ்டிக்கில் பார்க்குறோம், ஒரு 3D ஆப்ஜெக்டாக இது தெரியும். ஸோ நீ பிக் பண்ண பாயிண்டில் லைட்டாக மூவ் பண்ணி தேவை இடத்துல மாற்றிக்க முடியும். ஸோ இந்த பிக் பண்ணுறோம். இந்த பாயிண்ட் இந்த இவ்வளோ தூரம் போகணும், அதுமாதிரி இந்த இடத்துல இவ்வளோ தூரம் போகணும், இந்த இடத்துல இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூஷன். இப்போ பார்த்தது வரைஞ்ச ஒரு பவுண்டரியை ஒரு சாலிடா எக்ஸ்ட்ரூட் ஷேப்பில் மாற்றிருக்கோம். மாற்றினதுக்கு அப்புறம் இந்த பாயிண்டை பிடிச்சி நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமா பழைய இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ இது மாதிரி ஒரு சாலிட் காம்பவுண்ட் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிட முடியும். இது பேர் தான் எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஜெக்ட்.
ஸோ இந்த எக்ஸ்ட்ரூடட் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் மாதிரி ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி வாய்ஸ் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ட்ரூஷன் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஒரு பாலிகன் எடுத்துக்கிறேன். இந்த பாலிகன் எங்கே இருக்குன்னா ட்ரா அண்ட் ஃபேஸ், ஒரு ஃபேஸில் ட்ரா ஆக போது லெவல்ஸ் எடுத்துக்கப்புறம் இந்த பாலிகன் இந்த லெவல்ஸில் இது மாதிரி கிரியேட் ஆகட்டும். ஸோ பாலிகன் ஃபார்ம் ஆகிட்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கிரியேட்டில் வாய்ஸ் ஃபார்ம் கொடுத்த அப்புறம் நீங்கள் ஹோம் பிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் ரிமூவ் ஆகிருக்கும். ஏன்னா வாய்ஸ்னால மெட்டீரியல் ரிமூவ் ஆகிறது தான். ஸோ இப்போ கீழே இழுத்தினாலே அது தெரியும், மெட்டீரியல் உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ உள்ள ஹாலோவாக கிரியேட் ஆகிருக்கு. இது மாதிரி உங்களுக்கு தேவையான சாய்டை எக்ஸ்ட்ரூஷன் சாய்ட் ஃபார்ம் மூலியமாவோ இல்லை எக்ஸ்ட்ரூஷன் வாய்ட் ஃபார்ம் மூலியமாவோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ட் அப்படிங்கிறது அது கட்டிங் ப்ராசஸ், சாய்ட் அப்படிங்கிறது அது டெவலப்பிங் ப்ராசஸ். ஸோ இப்போ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது இதே மாசிங்கில் ரிவால்வ். ஸோ ரிவால்வ் எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஹோமை பிக் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வேறு எதுவும் ப்ரொஃபைல் இருந்தால் ப்ரொஃபைல் நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ நேராக இப்படி செட் பண்ணியிருக்கோம். இது ஆர்க் மாதிரி போட்டாலும் ஆர்க் மாதிரி போடலாம், இல்லை ஸ்பைனை யூஸ் பண்ணி வேறு எதுவும் ப்ரொஃபைலை நீங்கள் வரைஞ்சிங்க. வரைஞ்சதுக்கப்புறம் எகெயின் ஒரு லைன் எடுத்து டைரெக்டாக ஸோ லைன் ஓவர்லாப் ஆகிருக்கு வார்னிங் வந்துச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த லூப் இதை கிரியேட் பண்ணி மொத்தமாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஃபார்மில் சாய்ட் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட் என்னாச்சுன்னா செலக்ட் பண்ணுற அந்த ஏரியா பேரலாக கிரியேட் ஆனிச்சு. ஸோ இப்போ சாய்ட் ஃபார்ம் பிக் பண்ணும்போது இப்போ பாருங்கள் ஒரு ரிவால்வ் ஆப்ஜெக்டாக கிரியேட் ஆகும். ஸோ ஒரு தூண் மாதிரி ஒரு காலம் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணணும் வித்தியாசமான ஷேப்பில் அப்படின்னா இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களோட மாசிங் ரிவால்வ் ஆப்ஜெக்ட். ஸோ உங்கள் தூண் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரூஷனில் பேரலாக வரும். ரிவால்வில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருப்பீங்க, திரும்பி ஒரு க்ளோஸ்டு லூப்பை அந்த லைனோட ஒட்டி போட்டிருப்பீங்க. அதை ஒட்டி போட்டதுனால ஃபஸ்ட்டு போட்ட லைனை பேஸ் பண்ணி, அதாவது சென்ட்ரு பாயிண்டாக யூஸ் பண்ணி இந்த செகண்டாக போட்ட லூப் உங்களுக்கு ரிவால்வ் ஆகி சுற்றி வரும். சுற்றி வந்துச்சுன்னா என்ன ஷேப் கிடைக்குமோ அது மாதிரி இது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ணலான்னு வரிசையாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரிவால்வை நீங்கள் டெலீட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பிளெண்ட் கான்செப்ட். ஸோ பிளெண்ட் அப்படிங்கிறது கீழே ஒரு ஷேப் இருக்குது, மேலே ஒரு ஷேப் இருக்குது. ஸோ ரெண்டு ஷேப்பும் ஜாயிண்டான எப்படி இருக்கும் அப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீழே ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். ஸோ இந்த லெவலில் செட் பண்ணிப்போம். இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள். அடுத்தது லெவல் 2 செட் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு பாலிகன் போட போகிறோம். ஸோ இப்போ இது ரெண்டு தான் ஜாயிண்ட் ஆக போகுது. இப்போ 3D வியூவில் பாருங்கள். ஸோ இப்போ 3Dயில் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே மேலேயும் கீழே இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது பிளெண்ட். ஸோ டேட்டா செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணோம். அடுத்த ஒரு லைனையும் ஒரு க்ளோஸ் லூப்பையும் செலக்ட் பண்ணோம். இப்போ ரெண்டு க்ளோஸ் லூப் ப்ரொஃபைலை வெவ்வேறு ஹைட்டில் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி செலக்ட் பண்ணும்போது சாய்ட் ஃபார்ம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போட்ட அந்த ரெக்டாங்கிளும் உங்களோட பாலிகனும் அது ஹெக்ஸகனும் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ கண்ட்ரோல் Z இதை சர்க்கிளாக மாற்றிப்போம். ஸோ லெவல் 2ல் உள்ளது ஒரு சர்க்கிள் அப்படின்னு போட்டுக்கிறோம். சர்க்கிள்னு போட்டுட்டு 3D வியூவை செட் பண்ணிங்க. இப்போ ரெண்டையும் செலக்ட் பண்ணி கிரியேட் ஃபார்மில் சாய்ட் ஃபார்ம். ஸோ மேலே உள்ள சர்க்கிளும் கீழே உள்ளது அந்த ரெக்டாங்கிளும் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ரெண்டு வெவ்வேறு டிஃப்ரெண்ட் செக்ஷனை ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளெண்ட். ஸோ இந்த பிளெண்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் க்ளோஸ்டு ப்ரொஃபைல் ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எடிட் பண்ணிக்கிறோம். இதில் ஈஸ்ட் டைரக்ஷன் ஏதாச்சும் லெவல் செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ லெவல்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாசிங் கான்செப்ட் விட்டு வெளியே போனால் மட்டும் தான் உங்களால் லெவல் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ கேன்சல் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ தான் உங்களுக்கு லெவலை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு 20 feet. ஸோ எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் லெவல் வேணும் அப்படின்னா ஆர்கிடெக்சரில் லெவல். ஸோ இது இருக்கும். இந்த லெவல் வேணும், அதே மாதிரி இந்த ஒரு லெவல் வேணும். இது மாதிரி தனியாக செட் பண்ணியிருக்கோம்.
செட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி மாசிங் இன் பிளேஸ் மாஸ்மென்ட் இது மாஸ் 2ன்னு செட் பண்ணிட்டு உள்ள போறோம். இப்போ ஒவ்வொரு லெவலையும் ஒன்று நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பண்ண போகிறது லெவல் 1ல் ஒரு ப்ரொஃபைல், அதாவது ஒரு பாத் மாதிரி ஒன்று டிஃபைன் பண்ண போறீங்க. ஸோ பாத்தை டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த பாத்தை டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் ஈஸ்ட்னு செட் பண்ணாலும் சரி, இல்லை வேறு எதுவும் நீங்கள் லெவல் செட் பண்ணாலும் சரி. செட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாயிண்ட், இந்த லைன்லேயே இங்கே ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்டில் இன்னொரு சர்க்கிளோ இல்லை வேறு எதுவும் ப்ரொஃபைலோ நீங்கள் வரைய போகிறீங்க. ஸோ ரெக்டாங்கிள் செட் பிளானில் பிகே பிளான். இப்போ இந்த இதிட்ட ஒரு ரெக்டாங்கிள் போட போகிறோம். இது அவங்களோட ரெக்டாங்கிள். ஸோ இப்போ 3D ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நீங்கள் வச்ச இந்த பாயிண்டில் இன்னும் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று மாதிரி வரைய போகிறோம். ஸோ அதுக்காண்டி ரெக்டாங்கிளை பிக் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி இந்த சவுத் டைரக்ஷனை செட் பண்ணிக்க போகிறோம். எனக்கு பர்பனிகுலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சவுத் டைரக்ஷன் ரெக்டாங்கிள். இந்த இதுட்ட ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒன்று ட்ரா பண்ணி 3D வியூ செட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரொஃபைலுக்கு அந்த ரெக்டாங்கிள் உங்களுக்கு பர்பனிகுலராக கிரியேட் ஆகிருக்கும். இது மாதிரி பர்பனிகுலராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்வீப் அப்படிங்கிற கான்செப்ட் கிரியேட் ஆகும். ஸோ ஸ்வீப் அப்படின்னா இந்த பாத் மேலே இந்த ரெக்டாங்கிள் ட்ராவல் ஆகி போக போகுது. ஸோ இது மாதிரி கான்செப்ட் தான் இந்த பாத் கான்செப்ட். ஸோ இதே மொத்தமாக செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி கிரியேட் ஃபார்ம், அதாவது சாலிட் ஃபார்ம். இப்போ ரியலிஸ்டிக்னு வச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த 3D மாடல் செட் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் போட்ட ப்ரொஃபைலில் நீங்கள் போட்டது ரெக்டாங்கிள் ட்ராவல் ஆகி போகும். ஸோ இது மாதிரி ஈஸியாக நீங்கள் இந்த மாசிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து சப்டிப்ளண்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான ப்ரொஃபைலை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைலில் நீங்கள் செக்ஷனை வரைஞ்சி அதை எப்படியெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த சப்டிப்ளண்ட் மூலியமாக ஒரு பாத்தில் வெவ்வேறு செக்ஷனை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பாத்தோ அதை டிஃபைன் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த ஸ்ப்ளைன் மூலியமாக நான் பாத்தை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் ஸ்ப்ளைன் எப்படி இருக்கணுமோ அதாவது உங்கள் பாத்தை டிஃபைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதான் உங்களோட பாதை. இதில் ஸ்டார்டிங்கில் ஒரு செக்ஷனும் சென்டரில் ஒரு செக்ஷன், அது மாதிரி எண்டில் ஒரு செக்ஷன் ஜாயின் பண்ணி இந்த 3 எப்படி ஜாயின் பண்ணலாம் இந்த பாத்தை பொறுத்து அப்படின்னு பார்க்க தான் இந்த சப்டிப்ளண்ட். ஸோ சப்டிப்ளண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு செக்ஷனும் நீங்கள் வேரி பண்ணணும். அதுக்காண்டி ஒவ்வொரு செக்ஷனும் எந்த இதில் இருக்குது அப்படிங்கிறத பாயிண்ட் மூலியமாக நீங்கள் ரெஃபரன்ஸில் காமிக்கணும். ஸோ அதுக்காண்டி இங்கே உள்ள பாயிண்ட் ரெஃபரன்ஸ். ஸோ பாயிண்ட் எலமெண்ட்டை பிக் பண்ணி பாயிண்ட்டை பிக் பண்ணிங்க. ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு பாயிண்ட் வேணும். ஸோ அகெயின் இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணுறப்ப அதோட ரேஞ்ச் கிரியேட் ஆகும். அந்த கர்வில் எங்கே இருக்குது அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு காமிக்கும். இது 0ன்னு செட் பண்ணனா அது ஸ்டார்டிங்கில் கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி இதை கரெக்டாக சென்டருக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அதை பிக் பண்ணி ஸோ கர்வோட சென்டரில் வர்றதுக்கு 0.5, ஏன்னா அது ரேஷியோ 1ன்னு செட் ஆகிருக்கும். ஸோ இதை ஃபைனலாக கொண்டு போகிறதுக்கு 1. ஸோ 9.5ல் இருக்குது. ஜஸ்ட் 1 பிக் பண்ணால் இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பிக் பண்ணி நீங்கள் என்ன செக்ஷன் வரைகிறீங்களோ அந்த செக்ஷன்லாம் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கிறேன். ஒரு டேட்டா பிளான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிளானுக்கு பேரில் தான் உங்களோட ஸ்கெட்ச் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அந்த பிளான் எப்படி இருக்குன்னா உங்கள் கர்வுக்கு பர்பண்டிகுலராக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாயிண்டில் சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிட்டேன். அடுத்து நீங்கள் கிரியேட் பண்ண பாயிண்ட் எதுனா இதான் உங்களோட பாயிண்ட். ஸோ பிக் பண்ணுங்கள், ஒரு டேட்டா பிளான் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். இதில் ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது எஸ்கேப் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணி இங்கே என்ன வரையலாம் அப்படின்னா இந்த பாலிகனை வரைஞ்சிக்கலாம். ஸோ இதான் உங்களோட 3 செக்ஷனும். ஸோ இந்த 3 செக்ஷனையும் செலக்ட் பண்ணி ப்ளஸ் இந்த பாத்தோட செலக்ட் பண்ணி ஸோ இந்த 4 ப்ரொஃபைலும் கம்பைன் ஆனால் எப்படி இருக்கும். ஸோ கேர் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்டிப்ளண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது உங்களுக்கு ரியலாக தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு பாத்தில் டிஃப்ரெண்ட் செக்ஷனை நீங்கள் ஆட் பண்ணி கம்பைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சப்டிப்ளண்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷ் மாதம் கொடுக்குறது மூலியமாக இந்த மாதம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த சப்டிப்ளண்ட்டுக்கு நீங்கள் போடுற பாத் கர்வாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நீங்கள் சப்டிப்ளண்ட் எடுக்கலாலும் எடுத்துக்க முடியும். ஸோ அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி இதை லேட் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஒன்று பிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த லைனில் 2 எண்ட்லேயும் 2 பாயிண்ட் பிக் பண்ணிக்கலாம். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் டேட்டா பிளானை பிக் பண்ணிக்க போகிறீங்க. சர்க்கிள். ஸோ 3D வியூவில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிப்போம். இந்த இதில் ஒரு சர்க்கிள். ஸோ இந்த டேட்டா பிளான் செட் ஆகாதனால
இந்த இது டேட்டா வேணும். அதே மாதிரி திரும்பி செட் பிளான் இந்த இது டேட்டா வேணும். 2 பிளான் செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிளான்ல ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். பட் இந்த பிளான்ல ஒரு பாலிகன் சம்திங் வேற எதுவும் வரைய போகிறோம். இப்போ ஒரு பெரிய சைஸ் உள்ள வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பாயில இது டிராவல் ஆக போகுது அப்படின்னா 3 ஒன்றா செலக்ட் பண்ணுங்க. 3 ப்ரொஃபைலையும் செலக்ட் பண்ணி கிரியேட்ல ஃபார்ம் சாலிட் ஃபார்ம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு தனித்தனியாக கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா இது ஒரு ஸ்வீப்பாக கிரியேட் ஆகிருக்கும், இது ஒரு ஸ்வீப்பாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது தனியாக ஆப்ஜெக்ட், இது தனியாக ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் இதை நீங்கள் வரையணும். ஸோ இந்த பாலிகனை இந்த பாயிண்டில் தான் வரைய போகிறீங்க. ஸோ இந்த திட்ட பாலிகன், இந்த திட்ட ஒரு பாலிகன் வரைய போகிறோம். இப்போ 3 செலக்ட் பண்ணிங்கன்னு கிரியேட் ஃபார்ம் சாலிட் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த சர்க்கிளும் அந்த பாலிகனும் அந்த லைனை பேஸ் பண்ணி ஜாயிண்ட் ஆயிரும். இதுதான் சர்ட் டு பிளான்ட். ஸோ இப்போ இந்த மாசிங்கில் ஃப்ளோர் கான்செப்ட் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கேன்சல் மாஸை கிளிக் பண்ணி ஓகே. ஸோ ஃபஸ்ட்டே லெவல் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி மாசிங்கில் ஃப்ளோர் கான்செப்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்ட லெவல்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க. ஈஸ்ட் டைரக்ஷன் மொத்தம் உங்களுக்கு எத்தனை லெவல்ஸ் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லெவல்ஸில் எத்தனை லெவல்ஸ் வேணும், மொத்தம் ஒவ்வொரு 10 feet இருக்கணும். பிக் லைன் மெத்தடில் இருக்கணும் இந்த லைன். அதே மாதிரி இந்த அகைன் பிக் லைன் பிக் பண்ணிங்க. அதே மாதிரி எத்தனை லெவல்ஸ் வேணுமோ அத்தனை லெவல்ஸை சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ மாசிங், அதில் இன்பிளேஸ் மாஸ், ஃப்ளோர் மாஸ்ன்னு செட் பண்ணிட்டு ஓகே. இதில் லெவல் 1 கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் வேறு ப்ரொஃபைல் வரைய போகிறோம். இந்த இதில் ஒரு சர்க்கிளோட சைஸை பார்த்தீங்கன்னா 50 feetன்னு டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ 3Dயில் செட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணி கிரியேட் ஃபார்ம். ஸோ சிங்கிள் ப்ரொஃபைலை சேவ் பண்ணும்போது அது என்னவா மாறும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூஷன் ஃபார்மாக மாறும். ஸோ இப்போ இது ஒரு டைரக்ஷனில் செட் பண்ணிக்கிறோம். ஈஸ்ட் டைரக்ஷன் இந்த ப்ரொஃபைல் தான் மாறப்போகுது. 3D ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ சர்க்கிளை கிளிக் பண்ணி நீங்கள் கிரியேட் ஃபார்ம் கொடுக்கும்போது சாய்டாக உங்களுக்கு மாறும். ஸோ இந்த மாதிரி சைடாக வேணும்னு கேட்கும். ஸோ ஏதாச்சும் டைப் பண்ணிங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபுல் சைடாக மாறும், ஃபுல் சைடாக மாறும். இப்போ 3D வியூவில் உங்கள் ஆப்ஜெக்ட் 3D வியூவில் மாறி இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு எலிவேஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதை பாருங்கள், இங்கே மட்டும் தான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக ஹைட்டை மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக ஹைட்டை மாற்றிக்க முடியும். ஸோ டோட்டலாக இது முடிய வரணும். த்ரீ டி வியூவில் ஸோ அதை ஃபுல்லாக மாற்றிட்டோம். ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நீங்கள் ரியலிஸ்டிக்கில் வச்சு பாருங்கள், ஒரு சர்க்குலர் காம்பவுண்ட் மாதிரி தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இதை ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி கிரியேட்டில் ஸோ ஃபினிஷ் மாஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸ் ஃப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாஸ் ஃப்ளோரை செலக்ட் பண்ணினா ஸோ எத்தனை லெவல் நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ அத்தனை லெவல் உங்களுக்கு தனித்தனியாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் நேம் வச்சிருந்தாலும் அந்த நேம் வைஸாக கிரியேட் ஆகும். ஸோ இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி ஓகே. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு ஃப்ளோர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு, மாஸிங் ஃப்ளோரும் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ எல்லாமே மாஸ் ஃப்ளோர். ஸோ இப்போ கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் இருக்குது, ரூஃப் இருக்குது, ஃப்ளோர் இருக்குது, பட் எல்லாமே மாசிங் காம்பவுண்டாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அது கீழானதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா தனித்தனி ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறீங்க. அதாவது தனித்தனியாக எது ரூஃப் எது வால்னு டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வால், ஃப்ளோர், ரூஃப் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு ரூஃப் டிஃபைன் பண்ணிடலாம். எது ரூஃப் அப்படின்னா இதுதான் உங்களோட ரூஃப். செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ரூஃப். ஸோ மேலே ஒரு ரூஃப் ஒன்று கிரியேட் ஆகிரும். ஸோ இப்போ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் மாசிங் அண்ட் சைடில் ஃப்ளோர். ஸோ இதெல்லாம் ஃப்ளோர் மொத்தமாக எல்லாத்தையும் சேவ் பண்ணுங்க. ஸோ கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மொத்தமாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் உங்களோட ஃப்ளோரோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு திக்னஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ 4 திக்னஸ் எவ்வளோதோ அது அங்கே ஆட் ஆயிரும்.
ஸோ ஆட் டைப்பில் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஒரு ஃப்ளோர் இதை கிளிக் பண்ணுங்க, எடிட் டைப். ஸோ இந்த ஃப்ளோர் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா டிஃபால்ட் திக்னஸ் 1 ஃபீட்னு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ 1 ஃபீட் தேவையில்ல, ஸோ ஒரு 9 இன்ச்சஸ் தான் தேவை அப்படின்னாலும் 9 இன்ச்சஸ் உள்ள ஒரு ஃப்ளோராக அது மாறிடும். அப்ளை, ஓகே. அடுத்தது வால். ஒரு வால்மே ஒன்று கிரியேட் பண்ண. ஸோ அதுக்காண்டி மாசிங் அண்ட் சைடில் வால், சைடு எல்லாமே வாலாக கிரியேட் ஆகிட்டு. பட் உங்களுக்கு பேசிக் வால் தேவையில்ல, கட்டைன் வால் தான் தேவை. ஏன்னா கிளாஸ் மாதிரி போட போறீங்க அப்படிங்கிறதாண்டி இந்த கட்டைன் வால். ஸோ கட்டைன் வால் போகிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே மாசிங் இருக்கிறதுனால எம்படர் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிரியேட் ஆகும். ஸோ வால் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் எடிட் டைப்பில் எம்படன் டிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த வால் அது வால் பிக் பண்ணுங்க. எந்த டைப் ஆஃப் வால் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஜென்ரிக் வால் தான் தேவை. ஸோ இங்கே பிக் பண்ணினா உங்களுக்கு இதில் வால் ஜென்ரேட் ஆகிரும். ஸோ ஒரு சைட் வால் கிரியேட் ஆகிருக்கு, இன்னொரு ஆஃப் உங்களுக்கு வால் ஜென்ரேட் ஆகலை. ஸோ இதையும் கிளிக் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி வால்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு இந்த வால் மெட்டீரியலில் மாற்றினாலும் நீங்கள் வால் மெட்டீரியலை ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இதையும் இந்த வால் கிளிக் பண்ணுறீங்க, அதே மாதிரி இந்த வாலையும் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணி மேனேஜில் மெட்டீரியல்ஸ். ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் வேணும் உங்களுக்கு, கிளாஸ் மாதிரி வேணாலும் இந்த வாலை நீங்கள் கிளாஸாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் கிளாஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் மெட்டீரியல் அப்ளை ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப்ஸில் உங்களுக்கு வேணும், மிரர் கிளாஸா இல்லை கிளாஸ் ஃப்ரோஸ்டடா இல்லை ஆக்சிஜன் கிளாஸான்னு தனியாக கேட்குது. ஸோ கிளாஸ் ஃப்ரோஸ்டட்னு கொடுத்துட்டோம். அப்ளை. இந்த இதில் பெயிண்டில் அப்ளை பெயிண்ட் கிளாஸ். ஸோ கிளாஸ் மெட்டீரியல் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிட முடியும். இல்லை வேறு எதுவும் கலரில் அப்ளை பண்ணாலும் வேறு கலர் உள்ள கிளாஸாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பெயிண்டை பிக் பண்ணிக்கிறோம். ஸோ வேறு எந்த கலரில் வேணும் அப்படின்னாலும் தனியாக மாற்றிக்கலாம். ஸோ எந்த மாதிரி வால் வேணுமோ அது மாதிரி செட் பண்ணி இது மாதிரி ஒரு ஃப்ளோராக நீங்கள் மாசிங் கிரியேட் பண்ணாலும் ஃப்ளோர் மாசிங் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இதான் மாசிங்கில் கிரியேட்டிங் மெத்தட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாடல் சைட். ஸோ சைட்டில் என்னென்னலாம் பண்ணுவோம், ஒரு டோப்போ சர்ஃபேஸ் போடுவோம். ஸோ சைட்டில் ஒரு ட்ரீ மாதிரி பிளேஸ் பண்ணுவோம், இல்லை ஒரு பார்க்கிங் போடுவோம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காண்டி இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ ஓப்பனில் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சரை delete பண்ணிட்டு 3D வியூ. ஸோ இந்த ஹோமுக்கு எப்படி ட்ரீ அப்ளை பண்ணலாம், டோப்போ சர்ஃபேஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ மாசிங் சைட் பிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உள்ள இந்த டோப்போ சர்ஃபேஸ். ஸோ இதில் கிரவுண்டை பிக் பண்ணிக்கிறேன். டோப்போ சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நீங்கள் புல்வெளி மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டோப்போ சர்ஃபேஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெடி பண்ணி இந்த ஃப்ளோரை செட் பண்ணிங்க. ஸோ இதில் நீங்கள் சைட் ஒர்க் பண்ண போகிறதுனால சைட்டில் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு டோப்போ சர்ஃபேஸ் இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் பிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இதுகிட்ட ஒரு பாயிண்ட், இல்லை வேறு எது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட், இந்த இதுகிட்ட ஒரு பாயிண்ட், இந்த இதுகிட்ட ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ இது மாதிரி இருக்குது. இப்போ ஓகே கொடுக்கும்போது உங்களோட டோப்போ சர்ஃபேஸ் ஒன்று ஜென்ரேட் ஆகிரும். இதான் உங்களோட டோப்போ சர்ஃபேஸ். அது கீழே கிரவுண்டில் நீங்கள் ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது, அந்த சர்ஃபேஸ் இங்கே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கலரில் இருக்குது, நீங்கள் ரெண்டரிங் பண்ணும்போது அது எக்ஸாக்டாக சாண்ட் என்ன கலர் இருந்துச்சோ அந்த மாதிரி இது கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த டோப்போ சர்ஃபேஸில் வந்து நீங்கள் ட்ரீ பிளேஸ் பண்ணினாலும் ட்ரீ பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிக் பண்ணும்போது எடிட் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. இந்த எடிட் சர்ஃபேஸ் மூலியமாக இந்த டோப்போ சர்ஃபேஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பிளேஸ் பாயிண்ட்னா புதுசாக ஒரு பாயிண்ட் பிக் பண்ணி ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஃப்ரம் இம்போர்ட். ஸோ புதுசாக இம்போர்ட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். பிளேஸ் பாயிண்ட். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வைக்கிறது மூலியமா அந்த ஏரியா உங்களுக்கு டெவலப் ஆகும். ஓகே. ஸோ அடுத்து இங்கே உள்ள சைட் காம்பவுண்ட். ஸோ இந்த சைட் காம்பவுண்டை பிக் பண்ணுறோம். ஸோ எந்த இந்த சைட் காம்பவுண்ட் வேணும். ஸோ சைட் காம்பவுண்ட்னாலே இந்த ட்ரீஸ் தான் அது எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல சைட் காம்பவுண்ட் நீங்கள் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இதை பிக் பண்ணுங்க. உங்களுக்கு சைட் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ட்ரீஸ் வேணும் அப்படின்னா ட்ரீஸ் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எந்த மாதிரி ட்ரீஸ் வேணும், அமெரிக்கன் பீச் ட்ரீஸ், ப்ளூபெரி ட்ரீஸ், காமன் ஆப்பிள் ட்ரீஸ், ஸோ எல்லாமே தனித்தனியாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எந்த மாதிரி ட்ரீ வேணுமோ அதை பிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரீஸ், அது அடுத்தது வேறு ட்ரீஸ் வேணாலும் காமன் ஆப்பிள் ட்ரீஸ். ஸோ இப்போ இந்த ட்ரீ ஜூம் பண்ணிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸோட தெரியும்.
ஸோ நீங்கள் பிளேஸ் பண்ணுற இந்த சைட் காம்பவுண்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த ரெண்டரிங் பண்ணும்போது தெளிவாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எஸ்கேப். இது மாதிரி தேவையான சைட்டில் உங்களுக்கு இந்த சைட் காம்பவுண்ட் ஆகிய ட்ரீயை பிளேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி வேறு இந்த சைடு வேறு எதுவும் ட்ரீ வேணாலும் சைட் காம்பவுண்டில் பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது பார்க்கிங் காம்பவுண்ட்ஸ். ஸோ உங்கள் காரை பார்க் பண்ணுறதுக்கு தேவையான பார்க்கிங் காம்பவுண்ட்ஸை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்கிங் காம்பவுண்ட். ஸோ எந்த இடத்துல வேணும், ஸோ உங்கள் காரோட டெப்த் லென்த் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. ஸோ 2 கார்ஸ் பிளேஸ் பண்ண போறீங்கன்னா 2 கார்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். 2 பார்க்கிங் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்கும். ஸோ எவ்வளோன்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுமே பிளேஸ் ஆகிரும். ஸோ இதுதான் பார்க்கிங் காம்பனன்ட்ஸ். ஸோ அடுத்தது பில்டிங் பேட். ஸோ ஒரு பேடை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பில்டிங் பேட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுங்கள் எந்த இதில் அந்த பேட் வேணும் அப்படின்னு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ட்ரா டூலை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணீங்க. ஓகேன்னு கொடுத்தப்ப அதுகிட்ட ஒரு பில்டிங் பேட் ஒன்று கிரியேட் ஆகிரும். அதாவது ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது மாதிரி பேடை கிரியேட் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இந்த பேடை மாடிஃபை பண்ணுறதுக்கு மாடிஃபை பேட். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களோட பேடை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஸ்பிளிட் சர்ஃபேஸ். ஸோ உங்களோட இந்த டாப்போ சர்ஃபேஸை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பிளிட் சர்ஃபேஸ் எடுத்துக்க போகிறீங்க. அதை மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா மெர்ஜ் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பிளிட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டு இதை பிக் பண்ணுங்கள். ஒரு லைன்ஸ் இல்லைனா ஒரு ரெக்டாங்கிள். ஸோ எந்த ப்ரொஃபைல் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது தனி சர்ஃபேஸாக இருக்கும். உங்களோட இந்த டோப்போ சர்ஃபேஸ் இது தனி சர்ஃபேஸாக இருக்குது. அதே மாதிரி இது தனி சர்ஃபேஸாக கிரியேட் ஆகிருக்கும். ரெண்டுமே தனித்தனி சர்ஃபேஸாக இருக்குது. ஸோ சப் ரீஜியன் அப்படிங்கிறது டிஃபைன் ஏரியா வித் இந்த டோப்போ சர்ஃபேஸ். ஸோ தனியாக ஒரு ரீஜியன் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள இந்த டாப்போ சர்ஃபேஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு வாக் மாதிரி கிரியேட் பண்ணணும், அது தனி ரீஜனாக மாற்றணும் அப்படின்னாலும் தனி ரீஜன் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ மெர்ஜ் சர்ஃபேஸில் இந்த சர்ஃபேஸையும் இந்த சர்ஃபேஸையும் கிளிக் பண்ணிங்கன்னா அது ரெண்டும் ஒன்றா மெர்ஜ் ஆகிடும். ஸோ உங்கள் டோப்போ சர்ஃபேஸை ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் டோப்போ சர்ஃபேஸை ஈஸியாக மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து சப் ரீஜியன். ஸோ பிக் பண்ணிங்க. ஸோ சப் ரீஜனை பிக் பண்ணிவிட்டு சைட்லேருந்து பார்த்துக்கிறோம். இப்போ உங்களோட ப்ரொஃபைல்ஸ். ஸோ உங்களுக்கு சப் ரீஜன் எங்கெல்லாம் வேணும், ஸோ இது மாதிரி ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது தனியாக சப் ரீஜனாக இருக்கும். ஸோ இது தனி, இது தனி, ரெண்டு சர்ஃபேஸ் தனித்தனியாக இருக்குது. ஸோ ஸ்பிளிட் சர்ஃபேஸ் இல்லாமல் தனி சர்ஃபேஸாக இருக்குது. ஸோ இது அவங்களோட சப் ரீஜியன். ஸோ மாசிங் அண்ட் சைட்ஸில் கிராண்டட் ரீஜியன்னாலும் கிராண்டட் ரீஜியன் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கிரியேட் நியூ டோப்போ சர்ஃபேஸ் எக்ஸாக்ட்லி லைக் எக்ஸிஸ்டிங் ஒன். இதே மாதிரி இன்னொரு டோப்போ சர்ஃபேஸ் வேணாலும் அந்த டோப்போ சர்ஃபேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி டோப்போ சர்ஃபேஸ் அது மேலே கிரியேட் ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு வார்னிங் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கிராண்ட் ரீஜியன் கிரியேட் நியூ ஒன். இதே மாதிரி ஸோ இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணிங்க. ஸோ இது மேலேயே இன்னொரு ரீஜன் ஒன்று டெவலப் ஆகிருக்கும். ஸோ ஒன்று மேலே ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமா பேக் வந்துக்கிறேன். ஸோ இது மாதிரி இந்த மாசிங்கில் உள்ள மாடல் ஃபேஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மாடல் சைட்டுக்கு தேவைப்பட்ட மாடல் காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மாடல் சைட்டை நீங்கள் ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணவோ சப் ரீஜன் பண்ணவோ முடியும். ஸோ சைட்டுக்கு என்னென்ன காம்பவுண்ட்ஸ் தேவைப்படுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபேமிலியிலேருந்து எடுத்து லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் அந்த சைட்டில் இருக்கும். ஸோ அதுக்காண்டி ஆர்கிடெக்சரில் காம்பவுண்ட்ஸை பிக் பண்ணுறோம். இங்கே உள்ள லோட் காம்பவுண்ட்ஸ். ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னா சைட்னு ஒரு ஆப்ஷனே இருக்கும். இந்த ஃபோல்டரில் சைட்டுக்கு தேவையான எல்லா காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ சைட் காம்பவுண்ட்ஸ். ஸோ எந்த மாதிரி சைட் காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ பார்க்கிங் பிக் பண்ணிங்கன்னா இந்த பார்க்கிங்க்கு தேவையான எல்லா காம்பவுண்ட்ஸும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ பார்க்கிங். ஸோ மொத்தமாக ஒரு பார்க்கிங் டெவலப் பண்ண போறீங்கன்னா இந்த பார்க்கிங் காம்பவுண்டை டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஜிஸ்டிக் அப்படிங்கிறது உங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த கார் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் காரை பிக் பண்ணிக்கலாம். அது மாதிரி காங்கிரீட் ட்ரக் இருக்குது, வாய்ஸ்ட் கண்டெய்னர் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் கிரெயின் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த ட்ரக்கை இங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ லோட் ஃபேமிலியில் சைட்டில் லாஜிஸ்டிக்கில் இந்த ட்ரக்கை பிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரக் எதில் வேணுமோ அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது 3Dயில் ப்ளேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஃப்ளோரை செட் பண்ணீங்க. ஸோ இப்போக்கி அந்த காம்பவுண்ட் செட் பண்ணலாம். ஸோ ஃப்ளோரில் இந்த சைட் காம்பவுண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணது தேவை கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சைட்டில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பார்க்கிங் எல்லாமே விசிபிளாக தெரியும். ஸோ தெரிகிறப்ப இப்போ போய் காம்பவுண்ட்ஸில் டேரெக்டாக பிக் பண்ணோடனே அந்த கார் உங்களுக்கு ப்ரௌஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ 3D வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்த கார் எக்ஸாக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறதுக்காண்டி தான் நீங்கள் இந்த சைட் பிளான் எடுத்துட்டீங்க.
ஸோ உங்கள் சைட்டுக்கு தேவையான காம்பவுண்ட்ஸை ஈஸியாக எடுத்து பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ வேறு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸில் லோட் ஃபேமிலிஸ், இதில் சைட் அசசரிஸ், ஸோ உங்கள் பார்க்கில் போகிற பெஞ்ச், ஸோ பைக் ஸ்டாண்டு, பிளான்டர், ஸோ இதெல்லாம் வரிசையாக வச்சுக்க முடியும். ஸோ பிளான்டர் வைக்க போறீங்கன்னா பிளான்டர் கிளிக் பண்ணீங்க, ஓப்பன். எந்த திட்ட பிளான்டர் வைக்க போகிறீங்க, ஸோ இந்த திட்டெல்லாம் ஒரு பிளான்டர் மாதிரி செட் பண்ண போகிறீங்க. இந்த திட்ட ஒரு பிளான்டர், அது மாதிரி இந்த திட்ட ஒரு பிளான்டர், நம்ம தனியாக ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ பிளான்டர் அப்படிங்கிறது இந்த செடி வளர்க்கறதுக்குள்ள சின்ன தொட்டி. ஸோ இது மாதிரி பிளான்டர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ மாசிங்கில் உள்ள எல்லா கான்செப்டையும் பார்த்துட்டோம். ஸோ அந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி நியூ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூவில் கான்செப்டுவல் மாஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் மாஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிக் பண்ணி இதை ஓப்பன் கொடுங்க. ஸோ அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பேஜை தான் நீங்கள் ஒரு பில்டிங் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படியெல்லாம் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம கையாள போகிறோம் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் ஒரு பிளேட் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். அதான் உங்களோட சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸை யூஸ் பண்ணி வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வரிசையாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ சர்ஃபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரா டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்ஃபேஸ் டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கான்செப்டாக நீங்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சர்ஃபேஸ் டூல்ஸ்லாம் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி அந்த லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் விர்ச்சுவலாக 3D மாடலுக்கு மாற்றுறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சர்ஃபேஸ் எல்லாம் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி மாற்ற போறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெஃபரன்ஸில் லைன் எடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் எவ்வளவு வேணும், ஒரு 18 ஃபீட்னு நான் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 15 ஃபீட். ஸோ இந்த டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 36 ஃபீட்னு செட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த லைனில் இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது தேவையில்லை, அதே மாதிரி இது தேவையில்லை, ஏன்னா அந்த ரெஃபரன்ஸ்காண்டி தான் நான் இதை போட்டேன். அதுக்கப்புறம் இந்த லைனை இதை பொறுத்து மிரர் பண்ணி இதுக்கு ஈக்குவலாக கூட்டு வந்துடும். ஸோ இந்த லைனை பிக் பண்ணுங்க, பிக் பண்ணிட்டு மிரர். இதில் எதுக்கு மிரர் ஆகணும், இதை பொறுத்து தான் மிரர் ஆகணும். ஸோ 15 வச்சதுனால மொத்த டிஸ்டன்ஸ் இப்போ 30 இருக்கும். ஸோ அடுத்து இந்த மாடலை எடுத்துட்டு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் என் பாயிண்ட் மாதிரி நான் செட் பண்ணிக்கிறதுக்காண்டி, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான். ஸோ அடுத்தது மாடலில் ஆர்க் எடுத்துக்கப்புறம் எடுக்கிறதுக்கு முன்னாடி செட் பிளான், இந்த பிளானை செட் பண்ணிட்டு மாடலில் ஆர்க். இப்போ இந்த பாயிண்டை பிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பாயிண்டாக கன்சிடர் பண்ணீங்க. இது உங்களோட செகண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க். அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ எலிவேஷன் வேணும், அதாவது இந்த ஆர்க் ரேடியஸ் எவ்வளோ வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். இது அவங்களோட ஆர்க் ரேடியஸ். ஸோ போட்டுட்டு உங்களுக்கு தேவை இந்த 3 கர்வ் தான். ஸோ இதை தவிர மற்ற எல்லா லைன்ஸையும் நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது 3ஐயும் கம்பைன் பண்ணி சாலிட் ஃபார்மும் மாற்ற போகிறோம். ஸோ சாலிட் ஃபார்ம் மாற்றுறதுக்கு நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உள்ள கிரியேட் ஃபார்ம்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதை சாலிடாக மாற்றிட முடியும். ஸோ கிளிக் பண்ணி சாலிட் ஃபார்ம்னு கொடுக்குறோம். ஸோ இது ஒரு ஷீட் மாதிரி சர்ஃபேஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் ரியலிஸ்டிக்கில் செட் பண்ணிங்கன்னா ரியலிஸ்டிக் மெத்தடில் தெரியும். ஸோ எகைன் இந்த சர்ஃபேஸை பிக் பண்ணும்போது உங்களுக்கு சர்ஃபேஸுக்குள்ள ஆப்ஷன்லாம் டெவலப் ஆகும். ஸோ இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது ஹிடன் எக்ஸ்ரே மெத்தடில் அது தெரியுது. ஸோ எக்ஸ்ரே மெத்தட் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிவைட் சர்ஃபேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் சர்ஃபேஸாக இருக்குது. இந்த சிங்கிள் சர்ஃபேஸை நீங்கள் பார்ட்டிஷன் மாதிரி தனித்தனி சர்ஃபேஸாக பிரிக்கணும் அப்படின்னா டிவைட் சர்ஃபேஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை பிக் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ் டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் செக்மெண்ட்டாக பிரியணும் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் செக்மெண்ட்டாக பிரியணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது 12 வேண்டாம், ஒரு 10 நம்பர் ஆஃப் செக்மெண்ட்னா 10 டைப் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் 10ஆக பிரிஞ்சிடும். ஸோ இந்த சைடும் உங்களுக்கு 10 செக்மெண்ட் போதும் அப்படின்னா 10 செக்மெண்ட். ஸோ இப்போ மொத்தமாக இதில் எத்தனை பாக்ஸ் இருக்கும் அப்படின்னா 100 பாக்ஸ் இருக்கும். ஏன்னா ஹரிசாண்டல் ஒரு டைரக்ஷனில் 10 இருக்குது, அதே மாதிரி இந்த டைரக்ஷன் 10 இருக்குது. ஸோ 10 × 10 100 பாக்ஸாக கிரியேட் ஆகிருக்கு. ஒரு சர்ஃபேஸை நீங்கள் 100 சர்ஃபேஸாக பிரிச்சிட்டீங்க. தெரியும். இப்போ யூக்ரிட்ஸ் ஆஃப் ஆகினா யூக்ரிட்ஸ் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும், விகிரிட்ஸ் ஆஃப்னா விகிரிட்ஸ் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஸோ ரெண்டுமே ஆஃப் ஆகினா ஒரு சிங்கிள் சர்ஃபேஸ் மாதிரி தெரியும், பட் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க. ஸோ இது ஆன் ஆகட்டும், இது ஆன் ஆகட்டும். ஸோ இதில் பேட்டர்ன்ஸ் மாதிரி இந்த சர்ஃபேஸை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்லையும் என்ன செக்மெண்ட் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபேமிலி மூலியமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபேமிலியை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா அதே நியூ ஃபைல் கிளிக் பண்ணீங்க, அதில் உங்களுக்கு ஃபேமிலி அப்படிங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது கான்செப்டல் மாஸ், ரெண்டாவது கிரியேட் பண்ணது ஃபேமிலி. ஸோ இந்த கான்செப்ட் மாஸ் நேமும் உங்களுக்கு என்னன்னு இருக்கு, ஃபேமிலி 1 இருக்கு. இதை நோட் பண்ணிக்கிங்க.
ஃபேமிலி 1. ஸோ அதே மாதிரி புதுசாக ஒரு ஃபேமிலி ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எகெயின் ஃபேமிலின்னு டேரெக்டாக பிக் பண்ணுறேன். ஸோ இதில் எந்த மெத்தடில் உங்களுக்கு ஃபேமிலி கிரியேட் ஆகணும். ஸோ இப்போ நான் என்ன இந்த ஜென்ரிக் மாடல் பேட்டர்னுங்கிற ஃபேமிலி மெத்தடை எடுத்துக்கிறேன். ஓப்பன். ஸோ ஃபேமிலிலேருந்து உங்களுக்கு டெம்ப்ளேட் ஒன்று லோட் ஆகிருக்கு. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட செட்டப் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க முடியும். ஸோ உங்களோட ஃபேமிலி டெம்ப்ளேட் அந்த மெத்தடில் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட சைஸை நீங்கள் செட் பண்ணணும். அது மாதிரி யூனிட்ஸை நீங்கள் செட் பண்ணணும். ஸோ என்ன யூனிட்ஸை பேஸ் பண்ணி ரெண்டாக போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதுக்காண்டி யூஎன் கமாண்ட் கொடுத்து இதை நான் மீட்டர்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ மீட்டர்ஸ் 2 டெசிமல் செட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் தெரியணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு லென்த் அண்ட் வித், ஸோ இந்த கிரிட் பாக்ஸோட லென்த்தும் வித்தும் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாற்றுறதுக்கு இந்த கிரிட் பாக்ஸை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்பேஸ் எவ்வளவு, வெர்டிகல் ஸ்பேஸ் எவ்வளவு. ஸோ ஹரிசாண்டல் ஸ்பேஸ் உங்களுக்கு 1, அதே மாதிரி வெர்டிகல் ஸ்பேஸும் 1. ஸோ ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸுக்கு இது கிரியேட் ஆகிருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான ஷேப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். ஸோ அதை நான் எப்படி வரைய போகிறேனோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இதேமாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பை 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி லைன் ஃபார்ம் பண்ணி அந்த லைனோட எண்டில் இந்த ரெக்டாங்கிளை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கங்க, இந்த லைன் எடுத்துக்க போகிறோம். ஸோ டேரெக்டாக ஒரு லைனை பிக் பண்ணி வரைஞ்சாதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதனால செட் பிளானில் இந்த பிளானை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸில் இந்த லைன் எடுத்துக்க போகிறோம். எந்த பாயிண்ட்லேருந்து வேணும், இந்த பாயிண்ட்லேருந்து வேணும். கண்டிப்பாக நீங்கள் இதை போடும்போது இந்த 3D ஸ்னாப்பிங்கை ஆஃப் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் இதில் விசிபிளாக காமிக்காது. ஸோ எங்கேருந்துன்னா இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும் அப்படின்னா 1. அதே மாதிரி இன்னொரு லைன் ஒன்று வேணும். ஸோ அதுக்காண்டி இங்கே பிக் பண்ணிக்கிறேன், அதுவும் 1. இப்போ ரொட்டேட் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகிருக்கணும். அதனால கண்டிப்பாக செட் பிளானை யூஸ் பண்ணி தான் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ எகெயின் செட் பிளான் மாற்ற போகிறீங்க. ஸோ இந்த செட் பிளானில் நம்ம வரைய போகிறோம். ஸோ இப்போ அதே ரெஃபரன்ஸில் லைன் எடுத்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து 1 feet. அதே மாதிரி எகெயின் இந்த பாயிண்ட்லேருந்து அதே சேம் பிளானில் 1 feet. ஸோ நம்மளுக்கு தேவை இந்த என் பாயிண்ட் தான். ஸோ அதுக்காண்டி தான் இந்த லைனை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாயிண்ட், ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பாயிண்ட் ஒன்று செட் பண்ணிருங்க. ஸோ பாயிண்ட் செட் பண்ணிட்டோம். இந்த பாயிண்டை யூஸ் பண்ணி நீங்கள் லைன் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் ரெஃபரன்ஸில் லைன் எடுத்துக்க அப்புறம் 3D ஸ்னாப்பிங் வேணால் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா டேரெக்டாக நீங்கள் டைமென்ஷன் இல்லாமல் போடுறதுனால 3D ஸ்னாப்பிங் ஆன் பண்ணிவிட்டு இந்த லைனை ஃபார்ம் பண்ணு. ஸோ இப்போ தேவை உங்களுக்கு இந்த மேலே உள்ள அந்த ரெக்டாங்கிள் தான். ஸோ அதனால இதை நீங்கள் வேணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். இது தேவையில்லை, அது மாதிரி எதெல்லாம் தேவையில்லையோ உங்களுக்கு அதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒரு மாடல் லைன் போட போகிறோம். ரெஃபரன்ஸில் இந்த லைன் எடுத்துக்க போகிறேன். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். எகெயின் பாயிண்ட், ஸோ இந்த சென்டரில் ஒரு பாயிண்ட் பிளேஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த 4 மிட் பாயிண்ட்லேயும் ஒரு பாயிண்டை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ் பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் இந்த சென்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா அதே மாதிரி தான், அதுக்கு மாடல் லைனை யூஸ் பண்ணி இந்த லைன் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துக்கு ஒரு மாடலை கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எகெயின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் எகெயின் அங்கேருந்து அது கனெக்ட் ஆகும். இப்போ எஸ்கேப் பண்ணிவிட்டு எகெயின் மாடல் லைனில் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இங்கே எனக்குள்ள மிட் பாயிண்டில் ஸ்டாண்ட் பண்ணு. ஸோ இதுமாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒன்று தனி ஸ்ட்ரெஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை ஷேப்பை நீங்கள் இன்டிமேட் பண்ணணும். ஸோ எப்படி இன்டிமேட் பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு 3D ஆப்ஜெக்டாக மாற்றிடலாம். ஸோ இது லைன், அதாவது ஒரு பாத்தை அஷ்யூம் பண்ணிவிட்டு இதில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி ஒரு டியூபாக மாற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு 3D ஆப்ஜெக்டாக டெவலப் ஆகிருக்கும். ஸோ எப்படி அதை டியூபாக மாற்றலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்வீப்புங்கிற ஆப்ஷனுக்கு இதை உட்படுத்த போகிறீங்க. ஸோ அதுக்கு தேவையான ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு இந்த லைனில் வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி ஒரு பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பாயிண்ட், அதே மாதிரி இதோட சென்டரில் ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், அகைன் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நீங்கள் கொடுத்த ரெஃபரன்ஸ் பாயிண்டில் ஒன்றுலையும் ஒரு செக்ஷனை வரைய போகிறோம். ஸோ செட் பிளான் சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டு இதில் ஒரு சர்க்கிள் ஒன்று வரைய போகிறோம்.
ஸோ டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 0.035. ஸோ அதே மாதிரி உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நீங்கள் அதே டிஸ்டன்ஸ் வரைய போகிறீங்க. எம்ஐ செட் பிளானு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். அதுவும் அது என்ன இருக்கும்னா 0.035 இருக்கணும். எகெயின் இன்னொரு செட் பிளான் எடுத்துட்டு இந்த பாயிண்ட்ல ஒரு சர்க்கிள் 0.035 இருக்கணும். அதே மாதிரி இந்த செட் பிளானை இந்த பாயிண்ட்ல சென்டர் பாயிண்ட ஃபோக்கஸ் பண்ணி 0.035 செட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது இதையும் நீங்கள் ஒரு 3D ஆப்ஜெக்டாக மாற்றணும். அதுக்காண்டி அதையும் ஸ்வீப்ங்கிற ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணிடலாம். அதுக்கு செட் பிளான் சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ல ஒரு சர்க்கிள், பட் அந்த சர்க்கிளோட சைஸ் மட்டும் உங்களுக்கு மாறப்போகுது. இது என்னன்னா 0.05. இதோட கொஞ்சம் எல்லார்ஜாக இருக்கிறதுக்காண்ட இந்த மினிமம் ஸ்ட்ரெஸ்ஸை விட இந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அதிக சைஸில் இருக்கணும். அதே மாதிரி செட் பிளான் இந்த பாயிண்ட்ல ஒரு சர்க்கிள், இது ஒரு 0.05. அது மாதிரி எல்லாத்துலேயும் செட் பண்ணிங்க. ஸோ இதில் 4 சேம் சைஸில் உள்ள சர்க்கிளை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கீழே ஒரு லைனுக்கும் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதான் மெயின் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால அதோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸாக கொடுத்துக்கலாம். ஸோ செட் பிளானில் இந்த பிளான் எடுத்துகிட்டு இந்த இதுலேயும் சர்க்கிள் தான் வரைய போகிறீங்க. பட் என்ன வெடிச்சு அப்படின்னா 0.065. ஸோ இப்போ ஒன்றையும் ஸ்வீப் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஸ்வீப் பண்ணலாம் அப்படின்னா 2 ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறது மூலியமாகவே ஸ்வீப் பண்ணிட முடியும். ஸோ இப்போ இந்த லைனையும் இதையும் பிக் பண்ணி கிரியேட் ஃபார்ம். அதே மாதிரி இதையும் இந்த சர்க்கிளையும் பிக் பண்ணி கிரியேட் ஃபார்ம். அதே மாதிரி இதையும் பிக் பண்ணி கிரியேட் ஃபார்ம். ஸோ இது மாதிரி 4 ஸ்ட்ரெஸ்ஸை ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இது மேலே உள்ள சப்போர்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ இதை பண்ண போகிறோம். அதுக்கும் அதே மாதிரி தான். இதை அவங்க ஆப்ஜெக்ட் இதை பிக் பண்ணிட்டு கிரியேட் ஃபார்ம். இப்போ இந்த கீழே உள்ள இதுக்கும் நீங்கள் ஸ்வீப் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்காண்டி புதுசாக ஒரு பாயிண்ட் பிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டு இந்த செட் பிளான் மெத்தட், இது அவங்க பிளானு என்ன சர்க்கிள் அப்படின்னா இங்கே ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். 0.06ன்னு செட் பண்ணிவிட்டு இதையும் இந்த சர்க்கிளையும் பிக் பண்ணி கம்பைன் ஃபார்ம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் மேலே ஒரு மெட்டீரியல் ஷீட் மாதிரி ஒன்று போடணும். ஸோ என்ன மெட்டீரியல் அப்படின்னா கிளாஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3D ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஃபார்மேஷன் ஆஃப் 3Dக்கு நீங்கள் மெட்டீரியலை அஷ்யூம் பண்ணிக்க போகிறீங்க. இந்த 4 லைன் சூஸ் பண்ணி கிரியேட் ஃபார்ம்னு கொடுக்க போகிறீங்க. ஸோ இப்போ இதில் மொத்தமாக செலக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லைன் மட்டும் தேவைப்படுறதுனால ஃபில்டரில் இந்த ரெஃபரன்ஸ் லைன் மட்டும் அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே, மற்ற எல்லாத்தையும் ஹைட் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரூட் ப்ராசஸுக்கு இந்த லைனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஹைட் எலமெண்ட். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ரெஃபரன்ஸ் லைன் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும் இந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த 4 லைனையும் பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஃபார்ம். ஸோ எந்த மெத்தடில் உங்களுக்கு வேணும், சைட் பாமா இல்லை இந்த மாதிரி வேணும்னு கேட்கும். ஸோ இதில் இந்த ஷீட்டை செட் பண்ணிப்போம். ஸோ அந்த ஷீட் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ பழையபடி எல்லாத்தையும் விசிபிளாக தெரியறதுக்காண்டி ரீசெட் டெம்பரரி ஹைட் ஐசோலேட். ஸோ இதுக்கு தனியாக மெட்டீரியல் ஒன்று அப்ளை பண்ணணும். ஸோ எந்த மாதிரி மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னாலும் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். கிளாஸ் மெட்டீரியல். ஸோ பிக் பண்ணுங்கள். மெட்டீரியல் லைப்ரரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு தேவைப்படுறது மெட்டலில் உள்ள கிளாஸ். அதனால் இங்கே கிளாஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த மாதிரி கிளாஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் வேணும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள், அது லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து லோட் ஆயிரும். ரியலிஸ்டிக்னு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலை செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பீமுக்கும் நீங்கள் மெட்டீரியல் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த 4 சேவ் பண்ணி ஃபில்டர்ஸில் இதெல்லாம் வேணும் உங்களுக்கு. அடாப்ட் பாயிண்ட் தேவையில்ல, லைன்ஸ், ரெஃபரன்ஸ் லைன் பாயிண்ட் தேவையில்ல. உங்களுக்கு செலக்ட் ஆக போகிறது இந்த 4 கிளிக் பண்ணிவிட்டு இது என்ன மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்காண்டி இந்த மெட்டீரியல்ஸ். ஸோ இதை பிக் பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது இதை நீங்கள் அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணி கேட்டகரியில் மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்லாம்
அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்ன மெட்டீரியல் இருக்கணுமோ அதை செட் பண்ணீங்க. மெட்டலில் ஸோ டைட்டானியம் வேணாலும் நீங்கள் டைட்டானியம் செட் பண்ணிக்க முடியும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள், அதில் லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் அப்ளை. ஓகே, ஸோ மெட்டீரியல் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ இதான் நீங்கள் கிரியேட் பண்ண ஃபேமிலிஸ். ஸோ இப்போ இந்த ஃபேமிலியை நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ண இந்த பேட்டர்ன் சர்ஃபேஸில் அப்ளை பண்ண போறீங்க. ஸோ லோட் இன்டு த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா இந்த ஃபேமிலியை நீங்கள் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லோட் இன்டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் என்னென்ன ஓப்பன் ஆயிருக்கோ அதெல்லாம் அது ஆப்ஷனில் கேட்கும். ஸோ ஃபேமிலி 1 அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ண அந்த சர்ஃபேஸ். ப்ராஜெக்ட்டுங்கிறது நீங்கள் அந்த ரிவிட் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ண அந்த நியூ ப்ராஜெக்ட் ஃபைல். ஸோ உங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னா இந்த ஃபேமிலி உங்களுக்கு ஃபேமிலி 1ல் போகணும். ஸோ இது பேர் ஃபேமிலி 3. ஸோ அந்த ஃபேமிலி 3 எங்கே போகணும் அப்படின்னா ஃபேமிலி 1ல் போகணும். ஓகே, ஸோ அந்த நீங்கள் தனியாக ஃபேமிலி கிரியேட் பண்ணி இதில் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. ஸோ இதில் பாதி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்பில் நோ பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் இதில் அப்ளை ஆகலை. ஸோ இந்த பேட்டர்னுக்கு பதிலாக அந்த ஃபேமிலியை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது இதில் தனித்தனியாக ஒவ்வொரு செக்மெண்ட்டாக அப்ளை ஆகிடும். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அந்த லைன்ஸை பிக் பண்ணுறோம். ஸோ நோ பேட்டர்ன்ஸ் பிக் பண்ணிங்கன்னா அதில் டைப்ஸ் எல்லாம் கீழே கிரியேட் ஆகும். அதில் நீங்கள் கடைசியாக வந்தீங்கன்னா ஃபேமிலி 3 அப்படிங்கிற நேம் தான் நீங்கள் இதில் லோட் இன்டு த ப்ராஜெக்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. ஸோ இதை பிக் பண்ணுறது மூலியமா அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் இதில் லோட் பண்ணிட முடியும். சேம் வைஸ் இந்த பேட்டர்னுக்கு இதை அப்ளை பண்ணிட முடியும். கீழே உங்கள் ப்ராசஸிங் டைம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ஃபேமிலி 3 இந்த ஃபேமிலி 1ல் அப்லோட் ஆகிட்டு. ஸோ இதை பிக் பண்ணுறோம். நீங்கள் அதை டைரக்ஷனை மாற்றினாலும் டைரக்ஷனை மாற்றிக்க முடியும். ஸோ ஃப்ளிப் பண்ணணும் உங்களுக்கு எக்ஸாக்டாக பொசிஷனில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பை மாசிங்களே ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஃபேமிலியை கொண்டு இன்னொரு ஃபேமிலியை அக்சஸ் பண்ணுறது மூலியமாக ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம்.